உள்நாடு மற்றும் வெளிநாட்டினரை குறிவைத்து ஆன்லைன் மோசடி சம்பந்தப்பட்ட அழைப்பு மைய நடவடிக்கைகளை எதிர்த்து கோலாலம்பூர் வணிக குற்றப் புலனாய்வுத்துறை நவம்பர் 10 முதல் 14 வரை மேற்கொண்ட நடவடிக்கையில் மொத்தம் 57 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களில் உள்நாட்டை சேர்ந்த 5 அடங்குவர். சட்டவிரோதமாக செயல்பாட்டு மையங்களாக பயன்படுத்தப்பட்ட குடியிருப்புகள் மற்றும் கோலாலம்பூரை சுற்றியுள்ள பல இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது சந்தேக பேர்வழிகள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் அனைவரும் மோசடி கும்பலின் ஊழியர்கள் என்பதோடு மோசடி வேலை வாய்ப்புகள் மற்றும் வெளிநாடு குடிமக்களை இலக்காக கொண்டு இல்லாத கிரிப்டோ கரன்சி முதலீடுகள் உட்பட பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் என்று தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டது. கைது செய்யப்பட்ட அனைவரின் மீதும் குற்றவியல் சட்டத்தின் பிரிவு 1208(2) கீழ் ஆன்லைன் மோசடிக்கு உடந்தையாக இருந்ததற்காகவும் வெளிநாட்டினருக்கான பயண ஆவணங்கள் தொடர்பான குற்றங்களை செய்ததற்காகவும் 1959-63 குடிநுழைவு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டது. ஆன்லைன் அல்லது இணைய மோசடி கும்பல்களை முற்றிலுமாக ஒழிக்க முடியும் என்பதை உறுதி செய்வதற்காக போலீஸ் துறை தொடர்ந்து நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும். அதே வேளையில் எந்த ஒரு நிதி பரிவர்த்தனைகளையும் மேற்கொள்வதற்கு முன்பு விழிப்புடன் இருக்கவும் அதிகாரிகளிடம் இருந்து உறுதிப்படுத்தலை பெறவும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சமயம் சார்ந்த சொற்பொழிவுகளை கேட்க காத்திருக்கும் அன்பர்களா நீங்கள்? இதோ உங்களுக்காக சமய மாநாடு 2025 ஜோஹர் குலுவாங் தமன் பிர்சாத்து ஸ்ரீ வேல்முருகன் ஆலயத்தில் சமய மாநாடு நடைபெற திருவருள் கூடியுள்ளது.